மகளிர் நாள். காதல் என்பது ஆணினமா பெண்ணினமா? அறிவு என்பது ஆணினமா பெண்ணினமா? அன்பு என்பது ஆணினமா பெண்ணினமா? அழகு என்பது ஆணினமா பெண்ணினமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. என்னைக்கு ஒரு விடுதலை என்பது ஆணினமா பெண்ணினமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்படி கேள்வி கேட்டால் என்னவா இருக்கும்? நாட்டை தாய்நாடு என்கின்றோம், மொழியை தாய்மொழி என்கின்றோம், விடுதலையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா மாதிரி பல நாடுகளை தன்னுடைய அடக்குமுறையினால ஆட்சி செய்து கொண்டு வந்திருந்த பிரிட்டன் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு அரசாங்கத்துக்கு அடிமையாக இருந்துச்சு. அப்படி அவங்க அடிமையாக இருந்தது ரோம பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய அரசாங்கமாக பிரிட்டன் அரசாங்கம் இருந்துச்சு. அந்த சூழலில் பிரிட்டன் அரசர்களுள் ஒருவர் மரணடைந்து விட்டார். அவருக்கு பின்னால அவருடைய மனைவி அந்த பொறுப்புக்கு வந்தாங்க. அவங்க தான் பிரிட்டனில் சுதந்திர தாகத்தை தட்டி எழுப்பினவங்க. அவங்க பேர் பூட்டிகா அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார் எவ்வளவு புகழ்பெற்றவரோ அந்த மாதிரி பூட்டிகா அப்படிங்கிறவங்க பிரிட்டனில் புகழ்பெற்றவங்க. ஏன்னா அவங்க தாங்க சுதந்திர தாகத்தை தட்டி எழுப்பினாங்க. வட இந்தியாவில் கூட ஜான்சி ராணி சுதந்திர தாகத்தை தட்டி எழுப்பினாங்க. உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலைகளில் ஒன்றான சுதந்திர தேவி சிலையும் பெண் வடிவத்தில் இருக்கு. அப்படின்னா சுதந்திரம் என்பது ஒருவேளை பெண்ணினமோ? ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சாங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்கு.